தோழர்களுக்கு வணக்கம். பிரித்து எழுதுகளை இதுவரை அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதை வச்சு அப்படியே அடுத்த கட்டம். இந்த புத்தகம் இப்போ எடுத்திருக்கோம் இல்லையா, இது வந்து 1943 வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். இதில் நம்மளுக்கு தெரியாத நிறைய புதுமையான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இதில் கற்றுக்கலாம். இதில் பாருங்கள், எண்ணெய் அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எல் ப்ளஸ் நெய்ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஒருவேளை சேர்த்து எழுதுகளை கேட்டாங்க, எல் ப்ளஸ் நெய். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இப்படி எல் ப்ளஸ் நெய் தான் எண்ணெயாக மாறுதான். இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் புதுமையாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம கடைசி காணொலியில் ஒரு ஷார்ட்கட் கூட சொன்னோம். ல ந ர இது மூணுமே ஒரே இனத்தில் வரும். ஓகேவா? அதே மாதிரி ல 3 சொல்லி ந அடுத்து ட இது எல்லாமே ஒரே இனத்தில் வரும். அதாவது சேஞ்ச் ஆகிறது எந்த எழுத்து பாருங்களேன். எல்லுன்றது எப்போவுமே லகர ஈறு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, கசட தபுரா வரலை. கசட தபுரா வந்துட்டு தான் நம்மளுக்கு வல்லினத்தில் வந்திருக்கலாம். இங்கே நம்மளுக்கு ஞன நமனில் வந்திருக்கு. அப்படின்னா என்னது, மெல்லினம் வந்திருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் பார்த்தோம் கடந்த காணொலியில். லகர ஈறு வந்து வருமொழியில் மெல்லினம் வந்தால் லகரம் என்னவா மாறும், நகரமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கூட போன காணொலியில் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருப்பேன். என்ன போட்டு கொடுத்துருப்பேன், லகரம் வந்தால் என்ன வரும், அதே மாதிரி லகரம் வந்தால் என்ன வரும், மெல்லினத்துக்கு என்ன, வல்லினத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காணொலியில் பார்க்காதவங்க அதில் நல்லா பார்த்து வச்சுக்கிறோங்க. அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு லகரம் வந்து வருமொழியில் மெல்லினம் வந்தால் நம்மளுக்கு என்ன வரும், நகரம் 3 சொல்லி நான் வரும். அந்த வகையில் தான் நம்மளுக்கு எல்லுன்றது எப்படி மாறி இருக்குது, என்னன்னு மாறி இருக்குது. இந்த வருமொழியில் நகரம் என்னவா தெரியும், அதுவும் கடந்த காணொலியில் பார்த்தோம். நகரம் நகரமாக தெரியும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். அதனால தான் என்ன ஆகுது, இந்த நேன்றது 3 சொல்லி நேவாக மாறுது. இது நம்ம கடந்த காணொலியில் பார்த்தது. அதை வச்சு நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ எண்ணெய் அப்படின்றத பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம், எல் ப்ளஸ் நெய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து சில அடிப்படையான விஷயங்கள் ஏற்கனவே உள்ள விஷயங்களும் வருது. அதை வேணால் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். வாழை ப்ளஸ் பழம், இது ரெண்டும் புணரும்போது எப்படி புணருது, வாழைப்பழம். இடையில வந்து வல்லினம் மிகுந்து வருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். பாருங்களேன், இதில் இயல்பாகவே கடைசி என்ன இருக்குது, இயல்பாகவே அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன், கடைசி எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னா வருமொழியில் கசதப இந்த 4 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதற்கு இனமான எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும். அதனால தான் வாழை ப்ளஸ் பழம்ன்றது வாழைப்பழம் இப்போ மிகுந்து வந்திருக்கு. இல்லைனா கடைசி எழுத்து ஐயில் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு 2ஆம் வேற்றுமை விரி அந்த மாதிரி கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வாழைப்பழத்தில் இதில் ஐயில் முடிகிறனால 2ஆம் வேற்றுமை விரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக மாற்றி காட்டுதோ, அதாவது அப்போ தான் நம்ம வந்து அது வேற்றுமையாக எடுக்க முடியும். இப்போ பாருங்களேன், வாழைப்பழம் ஐயில் தான் முடியுது. அதே இது வாழையை நட்டான், அதில் ஒரு ஐ வருது. வாழையை நட்டான், இதில் ஐ வருது தெரியுமா. இதை நம்ம வேற்றுமையை 2ஆம் வேற்றுமையாக எடுக்கலாம். பாருங்களேன், அவன் பார்த்தான் இதில் நம்ம வேற்றுமை எடுக்க முடியாது. ஆனால் அவனை பார்த்தான் அப்படி எடுக்க சொல்லும்போது அதில் நம்ம வேற்றுமை உறுப்பு எடுக்க முடியும். 2ஆம் வேற்றுமை உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க முடியும். அதனால் இதில் வந்து வாழை ஐயில் முடியுது, அதனால் 2ஆம் வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ற விதியை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து நால் ப்ளஸ் முகன் எப்படி மாறும், நான்முகன். இது முக்கியமானது. அதுக்கும் நம்ம ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். ல ந ர இது மூணுமே ஒரே இனம். இதுக்குள்ளே ஒன்று மாறிக்கிறோம். அப்படி பார்க்க சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு பார்த்த அதே விதி தான். அதாவது லகர ஈறு வந்து வருமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா
அது என்னவா மாறும்? நாவாக மாறும். நாவாக மாறும். அகெயின் அந்த பாக்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோங்க, அதில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து தீ ப்ளஸ் எரி தீயெரி, சே ப்ளஸ் அடி சேவடி, திரு ப்ளஸ் ஆறு. இது முக்கியமானது, இது நம்மளுக்கு புதுமையாக இருக்கும். திருவாரூரை எப்படி பிரிக்கிறாங்க? திரு ப்ளஸ் ஆரூர்னு பிரிக்கிறாங்க. திரு ப்ளஸ் ஆரூர்னு பிரிக்கிறாங்க. இது எல்லாத்துலேயும் என்ன பயன்படுத்தியிருக்காங்க? உடம்படு மெய். ஏன்னா நிலைமொழிலையும் வருமொழிலையும் எது எது சேராது? 2 உயிரெழுத்து சேராது. 2 உயிரெழுத்து சேராது. ஏன்னா ஒரு உடல் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்க சொல்லும்போது இதிலெல்லாம் பாருங்கள், தீ ஈல முடியுது, வருமொழி ஏல இருக்குது. அப்போ 2 உயிரெழுத்து சேருமா? சேராது. அதை உடம்படுத்துறக்காண்டி தான் உடம்படு மெய் வருது. இதையும் கடந்த காணொலியிலேயே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். திரு ப்ளஸ் ஆரூரை மட்டும் பார்த்துடலாம். திரு ப்ளஸ் ஆரூர், இதில் பாருங்கள், நிலைமொழி ஈரில் நம்மளுக்கு உகரம் இருக்குது, வருமொழி முதல்ல நம்மளுக்கு ஆவணா இருக்குது. இது 2 உயிரெழுத்து நம்மளுக்கு சேருமா? சேராது. ஊவும் ஆ ரெண்டுமே உயிரெழுத்து சேராது. இது ரெண்டையும் உடன்படுத்துறக்காண்டி ஒரு மெய் வரும். அந்த மெய் எதை வச்சு எடுக்கணும்? நிலைமொழி ஈரில் இருக்கிற அந்த எழுத்தை வச்சு. நம்ம பார்த்துருப்போம், ஈ ஐ ஐவரின் எவ்வும். இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வகரம் வரும். அந்தபடி தான் அதுபடி தான் யூ ப்ளஸ் ஆன்றது வாவண்ணாவாக மாறி திருவாரூர் மாறி இருக்கு. இதெல்லாம் பாருங்கள், மணி ப்ளஸ் அழகு மணி அழகு. என்ன ரீசன் வந்திருக்கு? இகரம் வந்திருக்கு, அதனால் எகரம் வரும், மணி அழகு. அதே மாதிரி தீச்சுடர், இது நம்ம ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழியில் இந்த மாதிரி வல்லினம் மிக்கு வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அதை வச்சு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். அடுத்து பொன் ப்ளஸ் நாடு, நகரம் வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இந்த நகரம் என்னவா மாறும்? 2 சுழி நாவாக மாறும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். அதுபடி பொன்னாடு. இதெல்லாம் ஈஸி தான். பரமன் ப்ளஸ் அருள் பரமன் அருள். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அடுத்து பாருங்கள், தயிர் ப்ளஸ் பானை தயிர் பானை. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். தயிரை உடைய பானை. இது 6ஆம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 6ஆம் வேற்றுமையாக எனக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் தயிரை உடைய பானை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 6ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது என்னது? 2ஆம் வேற்றுமை தொகையும் பயனும் உடன் தொகையும் தான் வரணும். அதில் வல்லினம் மிக்கு வரும். அடுத்து இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். மலர் ப்ளஸ் நகை மலர் நகை, கடவுள் ப்ளஸ் இயல் கடவுள் இயல், அணி ப்ளஸ் அழகு அணி அழகு, இந்த மாதிரி விஷயங்கள். பா ப்ளஸ் அடி பாவடி. ஓகே, இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உடம்படு மெயின்றது இயல்பு புணர்ச்சியில் வருமா விகார புணர்ச்சியில் வருமானு சொல்லிட்டு பார்த்தோம்னா எங்கே தான் வருது? நம்மளுக்கு இயல்பு புணர்ச்சியில் தான் வருது. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, இப்போ பா ப்ளஸ் அடி இதில் இதில் உடம்படுமை படி பார்த்தோம்னா இதில் வகரம் வரும். அப்போ பாவடின்னு சொல்லிட்டு மாறுது. அப்போ புதுசாக ஒன்று தோன்றல்ன்ற ஒரு விஷயம் வருது இல்லையா? அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இவங்க கொடுத்தது சரியா அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. சரி, இருந்தாலும் பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து விகார புணர்ச்சி. விகாரம் நம்மளுக்கு தெரியும், தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. பால் ப்ளஸ் குடம் எப்படி மாறும்? பார்க்குடம்னு சொல்லிட்டு மாறும். இது ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து பாருங்களேன், மா ப்ளஸ் பழம் மாம்பழம். அடுத்து புளி ப்ளஸ் பழம் புளியம்பழம். இது முக்கியமானது. மாம்பழம் மா ப்ளஸ் பழம் தெரியும், புளியம்பழம் புளி ப்ளஸ் பழம் புளியம்பழம். இந்த அம்முன்றது என்னது? சாரியை. ஏற்கனவே அம்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடையில ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, இடைச்சொல், அது எல்லாமே இதில் வருது. அடுத்து பாருங்களேன், மண் ப்ளஸ் நிலம். பாருங்களேன், 3 சுழி இன்னும் வந்துருச்சு. அப்போ இந்த நகரம் என்னவா மாறும்? அதே 3 சுழியாக திரியும். சரியா? அப்போ மண் ப்ளஸ் நிலம் மண்ணிலம். அதே இப்போ பாருங்களேன், பொன் ப்ளஸ் நிலம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி மாறும்? இதில் 2 சுழி வந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கிற நீயும் 2 சுழியாக மாறும். அப்போ பொன்னிலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து பொன் ப்ளஸ் காப்பு பொற்காப்பு. அடுத்து பொற்றாமரை எப்படி பிரிக்கிறாங்க? பொன் ப்ளஸ் தாமரை. இதுவும் நம்ம பார்த்தாச்சு. இந்த நகரம் என்னவா மாறும்? ல ந ர. இதுக்குள்ளே தான் ஒரு இதாக மாறும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
அடுத்து பாருங்களேன், அறம் ப்ளஸ் வினை அறவினை. ஓகே, எப்போவுமே மகரம் வந்தால் மகரம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சில விஷயத்தில் அந்த மகரம் கெட்டு போகாது, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அது பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். எல்லா பிரித்தெழுதுகளுமே மகரம் கெட்டு போகுமானா கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அது எந்த இடத்துல அப்படின்ற விஷயத்தை பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், விகாரங்களில் 3 வகையான விகாரங்கள் பார்த்தோம். விகார புணர்ச்சியில் தோன்றல், திரிதல், கெடுதல். இந்த 3மே ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு பிரித்தெழுதுகளை அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது பனங்காய், இதை பிரித்தோம் அப்படின்னா பணம் ப்ளஸ் காய். இது பனங்காயை பிரித்தோம்னா பனை ப்ளஸ் காய் தான். முறைப்படி பார்த்தோம்னா பணம் ப்ளஸ் காய். இதில் பாருங்களேன், எதெல்லாம் போகுது அப்படின்னா இம்முன்ற மகர ஈறு கெட்டு போகுதா, அப்போ கெடுதல் பயன்படுத்திட்டோம், கெடுதல் விகாரம் பயன்படுத்திட்டோம். வேறு பனை ப்ளஸ் காய், ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, பனை ப்ளஸ் காய் தானே வந்திருக்கு. அப்போ இதில் ஐ ஆனது, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. பணம் ப்ளஸ் காயின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்தோம் இல்லையா, பனை ப்ளஸ் காய். ஓகே, பனை ப்ளஸ் காயில் எது கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பனையில் இருக்கிற ஐ கெட்டு போகும், அப்போ கெடுதல் நம்ம பயன்படுத்தியிருப்போம், கெடுதல்ன்ற விகாரம். அடுத்து அம்முன்ற சாரியை, அதில் உள்ள வந்து பணம் அம்முன்ற ஒரு சாரியை தோன்றியிருக்கும், தோன்றல் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து இங்காக தெரிந்தது, அப்போ தெரிதல். அப்போ 3மே பயன்படுத்தின, அந்த விகாரத்தில் 3ஐயுமே பயன்படுத்தின ஒரு சொல், ஒரு பிரித்தெழுதுக எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா பனங்காய் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து காடு ப்ளஸ் மனிதன் எப்படி வரும், காட்டு மனிதன் வரும். அடுத்து கனி ப்ளஸ் இதழ், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈ ஐவரின் எவ்வும், ஏனைய உயிர் வந்தால் வவ்வும், அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதே தான் உடம்படு மெய்யில் இருந்தால் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த 2-3 பக்கங்கள் ஃபுல்லாமே அந்த உடம்படு மெய்யை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், கோயில் சரியா கோவில் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே யூடியூப்லேன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். நிறைய பேர் கோயில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது தப்பு. கோவில்லு தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா ஐவரின் எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோன்னா, இதில் பாருங்களேன் இக்கு ப்ளஸ் ஓ தான் இருக்குது. அப்போ ஏனைய உயிர் தான் வந்தனால வகரம் தான் வரும், கோவில் தான் சரி. சரி, இதில் உள்ள நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நோ ப்ளஸ் அழகு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க, நொவ்வழகு அப்படின்றாங்க. கோ ப்ளஸ் இல் தெரியும். அடுத்து கவ் ப்ளஸ் இழிவு, அதை சேர்த்தலுன்னா கவ்விழிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றத கூட கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் கூட நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவ் அப்படின்னா தீங்கு, மனஸ்தாபம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஏகாரம் வந்துச்சு அப்படின்னா, நிலைமொழி ஈரில் ஏகாரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எது வரலாம், எகரம் வரலாம், வகரம் வரலாம். அப்போ சேவடி அதுவும் சரிதான், சேயடி அதுவும் சரிதான். அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதாவது ஆ இ உ, இது எந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம், சுட்டெழுத்துக்கள். அந்த இந்த உ ஆ இ ஊன்றது சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுபோக ஏன்றது வினா எழுத்துன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இந்த 4 எழுத்துகளுக்கு முன்னாடி, அதாவது ஆ இ உ ஏ, இந்த 4 எழுத்துகளுக்கு முன்னாடி உயிரெழுத்தோ, அதாவது வறுமொழியில் உயிரெழுத்தோ எகரமோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக இவ்வு வருமா. ஓகே, அப்போ பாருங்கள், ஆ இ உ சரியா, அதற்கு முன்னாடி உயிரெழுத்தோ எகரமோ வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறுமா, அந்த இடத்துல கண்டிப்பாக இவ்வு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் உயிர் எவ்வுயிர், ஆ ப்ளஸ் யாழ் அவ்யாழ், இ ப்ளஸ் உடை இவ்வுடை, ஊ ப்ளஸ் ஆடு உவ்வாடு. ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ இருக்கிற பள்ளி புத்தகங்களில் இந்த மாதிரி இருக்காது.
அதே மாதிரி அதே ஆ இ உ ஏ அந்த எழுத்துகளுக்கு முன்னாடி உயிரெழுத்தோ யகரமோ இல்லாமல் வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ பாருங்களேன். இங்கே என்ன வந்திருக்கு? மா மெல்லினம் வந்திருக்கு, இங்கே தோ வந்திருக்கு, இங்கே வல்லினம் வந்திருக்கு, வீன்றது நமக்கு இடையினத்தில் வந்திருக்கு, அடுத்து பான்றது நம்மளுக்கு வல்லினத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி வல்லினம் மெல்லினம் இடையினம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னென்னா அதற்கு இனமான அந்த எழுத்துக்களே அப்படியே வரும். பாருங்களேன், மா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இம் வரும், இங்கே தோ இருக்குன்னா இந்த இடத்துல இத்து வரும், இங்கே வீ இருக்குன்னா இந்த இடத்துல இவ் வரும், பா இருக்குன்னா இந்த இடத்துல இப்பு வரும், ஞா இருக்குன்னா இந்த இடத்துல இங்கே வரும், கா இருக்குன்னா இந்த இடத்துல இக்கு வரும். தமிழ் இலக்கணமே நம்மளுக்கு வந்து ஒரு கணித பகுதி மாதிரி தான், ஒரு அறிவு கூர்மை மாதிரி தான் இருக்குது. நம்மளுமே எப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இலக்கண விதிகளை தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னாலே அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அட்லீஸ்ட் அதை எலிமினேட் பண்ணினாலும் நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். அடுத்து ஆ ப்ளஸ் இடை ஆ இடை. இது ஏன் ஆ இடைன்னு சொல்லிட்டு வந்துச்சு? இதில் அகரம் நீண்டன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் உடம்புடு மெய் பயன்படுத்துங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து சில சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை இது நிலைமொழி வருமொழி ரெண்டும் சேர்ந்தால் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாழிய மண்ணை அதே தான். சாவ குத்தினான், அதில் வந்து இக்கு வருது. இதில் வந்து வல்லினம் எதில் மிகும் வல்லினம் எதில் மிகாது அப்படின்ற விஷயத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பல ப்ளஸ் பல, சில ப்ளஸ் சில, இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? 3 வரலாம், 3 வகையான ஆன்சர் வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தோமா. எனது பல வரலாம், பல இப்பு தோன்றி வரலாம், அடுத்து பற்பலன்னு சொல்லிட்டு வரலாம். அதேமாதிரி சில சிற்சில இந்த மாதிரி வரலாம். அடுத்து பல ப்ளஸ் கலை, இதுவும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த அகரம் கெட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பலகலைன்னு வரலாம், அந்த அகரம் கெட்டு பல்கலை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். அதே மாதிரி சில ப்ளஸ் நாள்ன்றது சில நாள்னு வரலாம். அடுத்து என்னது? அகரம் கெட்டு சில் நாள்னு கூட வரலாம், இந்த சில் நாள் எப்படி மாறும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோமா. என் நிலைமொழி ஈரில் லகரம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? அது நகரமாக மாறும். அப்போ சின் ப்ளஸ் நாள் இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்களேன், இங்கே எனக்கு நகரம் வந்து வருமொழியில் நா வந்துச்சுன்னா அது என்னவா மாறும்? 2 சொல்லி நாவாக மாறுமா. அதனால தான் இது சின்னால் மாறுது. ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோங்க. அடுத்து உண்ணா ப்ளஸ் விரதம்ன்றது உண்ணா விரதம். அடுத்து மா ப்ளஸ் சிறிது மாச்சிறிது அப்படின்றது வரும். அதுக்கு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்துருக்கோம். நிலா ப்ளஸ் அணங்குன்றது நிலா வணங்கு, இது உடம்படுமை. அடுத்து நிலா ப்ளஸ் உண்டி நிலா உண்டி, ஓகே, நில உண்டி அப்படின்னு கூட சொல்லாமல். கணா ப்ளஸ் காட்சி கணா காட்சி, இது ஏன் வருதுன்னா அதுவும் வல்லினம் மிகு இடத்துல நம்ம பார்ப்போம். கணா காட்சி, கணா கண்டேன், இந்த மாதிரி, அதாவது தனி குறிலை அடுத்து வரும் ஆகார சொல்லை அடுத்து வல்லின மிகும் அப்படின்றது நம்ம வல்லின மிகு இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அடுத்து அன்றி சொன்னான், அதில் வல்லின மிகுந்து வருது. என்னென்னா இது வந்து நம்ம பிரித்தெழுத சேர்த்தெழுத பார்க்க சொல்லும் போதே வந்து வல்லினம் வருதுன்னா இது எல்லாமே இன்டகிரேட்டட் தான். புணர்ச்சின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு தோன்றல் தெரிதல் கெடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அப்போ புணர்ச்சி விதியை வச்சே தான் நம்ம பிரித்தெழுதவும் போட போகிறோம். அதே மாதிரி வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் ரெண்டுக்குமே வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்களேன், அன்று இன்று அன்று நேற்று அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. அப்போ அன்று போகி. அடுத்து முக்கியமானது நாளி உரி. பாருங்களேன், நாடு உரி இது முக்கியமானது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. அப்போ நாடு உரி, ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஒருவேளை கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன கொடுத்துருப்போம்னா நாடுரியா. அப்போ நாடு ப்ளஸ் உரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். ஆனால் எப்படி பிரிச்சிருக்காங்க, ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்க தான் செய்யும். நாடுரியை எப்படி பிரிச்சிருக்காங்க? நாளி ப்ளஸ் உரி முக்கியமானது. அடுத்து உரி ப்ளஸ் உப்பு உரிய உப்பு. அடுத்து உரிய மிளகு, இதெல்லாம் இதில் வந்திருக்கு வல்லினம் மிக இடத்துல வருது. அடுத்து புளி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டு தான். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அதே மாதிரி இந்த புளி அப்படின்ற அந்த மரப்பெயர் வந்துச்சு அப்படின்னா என்னென்னா அது இப்போ பாருங்களேன், புளி ப்ளஸ் கறி புளிக்கறின்னு சொல்லிட்டு சொல்லலாம், புளிங்கறின்னு கூட சொல்லலாம். எப்படி வந்து பூத்தொட்டியை வந்து பூத்தொட்டி பூந்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோமோ அதே மாதிரியே புளி ப்ளஸ் கறியை புளிங்கறி புளிக்கறின்னு சொல்கிறோம். அது மாதிரி புளிஞ்சோறு புளிச்சோறு புளித்தயிர் புளிந்தயிர். பாருங்கள், ரெண்டுமே கரெக்டு தான். புளி ப்ளஸ் தயிர் புளிந்தயிர் புளித்தயிர் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து புளி பெரிது, அது அப்படியே தான் வரும், இயல்பு புணர்ச்சி தான். யானை ப்ளஸ் குதிரை யானை குதிரை தான்.
இதில் ஏன் வந்து இக்கு வரலை, ஏன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் ஐ வந்திருக்கே, ஏன் இக்கு வரலை அப்படின்னா நம்மளுக்கு பார்த்துருப்போம் நிலைமொழி ஈரில் வந்து ஒரு எழுவாய் சொல்லோ ஒரு உயர்திணையோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தொண்டர் படை பார்த்துருப்போமா, தொண்டர் படை இதில் வந்து ஒரு எழுவாய் சொல், இதில் வந்து உயர்தனையாக வந்தனால இதில் வரல. அதே மாதிரி யானை ப்ளஸ் குதிரை அப்படின்றதில் வந்து என்னதான் ஐ நம்மளுக்கு வெளிப்படையாக வந்தாலுமே அதில் வந்து நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து வராது. இடி ப்ளஸ் சுவர், இடி சுவர். இதில் பாருங்கள் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன், இது உயிரெழுத்தான் இருக்குது. அப்போ இடிச்சுவர்னு கூட வரலாம் இல்லையா. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இடி சுவர்ன்றது எதில் வரும், நம்மளுக்கு வினைத்தொகையில் வரும். இடிந்த சுவர், இடிகின்ற சுவர், இடியும் சுவர். அப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகுமா, மிகாது. சரியா, சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களை அப்ளை பண்ணி பார்த்தோம்னாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து உரை ப்ளஸ் கல், உரைகள். ஓகே, இதில் வல்லினம் மிகுந்து வராது. உரை ப்ளஸ் கல், உரைகள். மார்கழி ப்ளஸ் திங்கள், மார்கழி திங்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகுந்து வரும், அதில் வரலாம். ஆடி ப்ளஸ் பெருக்கு, ஆடிப்பெருக்கு. சரியா, இதுவுமே நம்மளுக்கு இருபெயரொட்டு பண்பு தொகையில் நம்ம சொல்லலாம். அதை விட்டு ஆடின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம வினைத்தொகை யோசிக்கிறது ஆடின அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மீனிங் புரியும். அடுத்து பனை ப்ளஸ் கை, பனைக்கை. கடி ப்ளஸ் கமலம், கடிக்கமலம். இதில் வல்லினம் மிகுந்து வரலாம், வல்லினம் மிகாமலும் வரலாம். அடுத்து திணை ப்ளஸ் சிறிது, திணை சிறிதும் கரெக்டு, திணை சிறிதும் கரெக்டு. சில இதில் ரெண்டுமே சரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் சொல்லிட்டு பார்த்து வச்சுருப்போம். மீ ப்ளஸ் கண், மீ கண். மீ ப்ளஸ் கூற்று, மீ கூற்று. மீ ப்ளஸ் தோல், மீந்தோல். 7 ப்ளஸ் தலை, 7 தலை. ஓகே, சில விஷயங்களை பார்த்தோம்னா இந்த 7ன்ற எண்ணு பெயரை வச்சு பார்த்தோன்னா எப்படி மாறும்னா 7. இப்போ பாருங்களேன், 70. இதை பிரிக்கணும், எப்படி பிரிப்போம், 7 ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அப்போ எப்போவுமே அந்த 7ன்றது 7 அப்படின்ற அந்த குறுகும், அந்த நெடில் எழுத்து ஏன்றது ஏன்ற குறில் எழுத்தாக குறுகும். எல்லா இடத்துலையும் குறுகுமானா சில இடத்துல குறுகாது. பாருங்களேன், இப்போ 7 ப்ளஸ் கடல், சாரி இதில் வந்து அதாவது ஒன்றும் இல்லை, 7 கடல்னு ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன். இதை பிரித்தெழுதுகளில் பார்க்க சொல்லும்போது 7 ப்ளஸ் கடலா, 7 ப்ளஸ் கடலா, இந்த மாதிரி ஒரு டவுட்லாம் இருக்கும். அது சில எக்ஸப்ஷன். இந்த மாதிரி எண்ணு பெயர்களில் எப்படி வந்து மாறுது அப்படின்ற விஷயத்த நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த பாருங்களேன், 7 + 10 70ன்னு மாறுது. அப்போ 7 + தலை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு மாறாது. அதுக்காகத்தான் இது சொல்ல வந்தேன். 7 + தலை 7 தலை தான். இரு + புறம் இருபுறம். இது + குறித்து இது குறித்து. அது + அன்று. இதில் பாருங்கள், அது + அன்றுன்றது அதுவன்று அப்படின்றது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். இதுவுமே இதுதான் உடம்படு மெயில படிச்சிருப்போம். அடுத்து 6 + தலை 6 தலை. வந்து + தந்தான் வந்து தந்தான். வரகு + கதிர் வரகு கதிர். இது எதை பயன்படுத்தி போடுறோம் அப்படின்னா பார்த்த உடனே சொல்லணும். வரகு அப்படின்றது நம்மளுக்கு குற்றியல் உகரத்தில் வரும். அதுவும் உயிர்த்தொடர் குற்றியல் உகரத்தில் வரும். உயிர்த்தொடர் குற்றியல் உகரத்தில் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து ஆடு + கால் ஆட்டுக்கால். இதுவுமே நெடில் தொடர். இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம், இது நெடில் தொடர் குற்றியல் உகரம், இது நெடில் தொடர் குற்றியல் உகரம், இது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். இந்த மாதிரி பார்த்த உடனே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா. அடுத்து சோறு + கடை சோற்றுக்கடை. முரட்டு மனிதன். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து எருது + மாடு. நல்லா பாருங்கள், எருது + மாடு எருத்து மாடு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த எப்படி நம்ம முரட்டு + மனிதனை முரட்டு மனிதன் 8 மிகுந்து வந்திருக்கோ அதே மாதிரி எருது + மாடுன்றது எருத்து மாடு. ஏன், உயிர் தொடர் குற்றிய உயிர் அதாவது நெடிலோடு உயிர் தொடர் குற்றிய ரங்களுள் தர ஒற்று இரட்டும் அப்படின்ற விஷயம் பார்த்தோமா. அதே மாதிரி எருது + மாடு அப்படின்றது எருத்து மாடு அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிறோங்க. அடுத்து பாருங்களேன், களிறு + யானை. இதில் களிறுன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் களிறு இது என்ன வகையான குற்றியலுகரம்னு சொல்லிட்டு பாருங்களேன். குசுடுதுபுரு வந்து அதற்கு முந்தின எழுத்து நம்மளுக்கு ஒரு உயிர்மை எழுத்தாக வந்திருக்கு. அப்போ இது என்னது, உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் டர ஒற்று இரட்டும் அப்படி பார்க்க சொல்லும் போது இந்த ராவுக்கு இனமான இற்று வரும். அப்போ களிறு + யானை களிற்றி யானை முக்கியமானது. இந்த களிற்று அப்படியே பார்த்தாலும் களிறு + யானைன்றது
களிற்று ப்ளஸ் யானைன்னு தான் மாறி இருக்கணும். இது எப்படி களிற்றி யானைன்னு சொல்லிட்டு மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வரின் ஈயாம் அப்படின்ற விதியை கூட பயன்படுத்தியிருப்போமே, எவ்வரின் ஈயாம். அப்போ யகரம் வந்துச்சுன்னா இந்த உகரன்றது என்ன மாறுதான், இகரமாக மாறுது. அப்போ ரூன்றது ரீயா மாறி களிற்றி யானைன்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்து மருந்து ப்ளஸ் பை மருத்து பை. ஓகே, குரங்குல் ப்ளஸ் மனம் குரக்கு மனம். இது எப்படி அந்த இரும்பு அப்படின்னு இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி தான் மருந்து அப்படின்றது மருத்து பை, குரங்கு ப்ளஸ் மனம் குரக்கு மனம். இது ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி படித்து வச்சுக்கிறோங்க. அடுத்து இரும்பு பார்த்தோம்னா இரும்புன்றது இருப்பு வண்டி. அடுத்து கன்று ப்ளஸ்ஸாக கன்றா கன்றா. ஓகே, கன்றா கரெக்டு தான், கன்றா. இது வந்து கற்றான்னு சொல்லிட்டு கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நஞ்சு ப்ளஸ் பலகை நச்சு பலகை. பொதுவாகவே இது தெளிவாக பார்த்து வச்சுக்கிறோங்க. மருந்து மருத்து, குரங்கு குரக்கு எப்படி மாறுது, இரும்பு இருப்பு, கன்று கற்றா. அதுக்கு இணை எழுத்துக்கள் தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. நஞ்சு நச்சு, இரும்பு அகைன் இருப்பு. ஓகே, வண்டு வண்டுக்கால் வண்டுக்கால். அடுத்து சங்கு சங்கு இனம். இது பேசிக்கான பிரித்தெழுதுகளை பேசிக்கான ஒரு இயல்பு புணர்ச்சியில் தான் வந்திருக்கு. சங்கு ப்ளஸ் இனம் சங்கினம். ஏன் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இவ்வு போயிடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதே மாதிரி வரும். பாம்பு ப்ளஸ் தோல் பாம்பு தோல் இருபெயரொட்டு பண்பு தொகை இத்து வரும். அடுத்து அன்பு ப்ளஸ் தலை அன்பு தலை இக்கு வருது பாருங்கள். பண்டு ப்ளஸ் காலம். இது முக்கியமானது. பண்டை காலத்தை எப்படி பிரிக்கிறாங்களாம், பண்டு ப்ளஸ் காலம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ரொம்பவே முக்கியமானது பார்த்து வச்சுருக்கோம். பண்டை காலத்தை எப்படி பிரிக்கிறாங்க, பண்டு ப்ளஸ் காலம். அடுத்து இன்று ப்ளஸ் நாள் இற்றை நாள் இற்றை நாள் இற்றை நாள். ஓகே, முத்து ப்ளஸ் வளம் முந்தை வளம் முத்து ப்ளஸ் வளம் முந்தை வளம். அன்று ப்ளஸ் அழகு. ஒருவேளை எதுக்காக இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம எப்பயோ படித்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். சில விஷயங்கள் எக்ஸப்ஷன் இருக்க தான் செய்யும். என்ன ரீசன்னே தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அதை 1க்கு 2 வாட்டி திருப்ப ரீட் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கூலில் படிக்க சொல்லும்போது அப்படி தானே படிச்சிருப்போம். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சு போட்டலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இரும்பு ஏன் இருப்புன்னு சொல்லிட்டு மாறுது அப்படின்னா சில சர்டன் ரூல்ஸ் இருக்க தான் செய்யுது. நம்ம ஏற்கனவே இருப்பாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்திலே படிச்சிருப்போம். அப்போ அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஏற்கனவே படித்த விஷயத்தை வச்சு அப்ளை பண்ணோம். இருப்பாணி தேம்பாவணியில் வரும். இருப்பாணி இருப்பாணி எப்படி பிரிச்சிடும், இரும்பு ப்ளஸ் ஆணி. அப்போ இரும்பு அப்படின்றது எப்படி மாறுது, இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அதே விஷயத்தை தான் இங்கே என்னதான் 1943 உள்ள புத்தகமாக இருந்தாலும் நம்மளுக்கு இலக்கணன்றது நம்மளுக்கு மாறவே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயத்த கனெக்ட் பண்ணி படித்து வச்சுருங்க. அடுத்து நேற்று ப்ளஸ் பொழுது நேற்றைய பொழுது. வடக்கு ப்ளஸ் கிழக்கு நம்மளுக்கு தெரியும், வடகிழக்கு. தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு. மேற்கு ப்ளஸ் காற்று. மேற்கு ப்ளஸ் காற்றுனா என்னது, மேல் காற்று. மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர். இது முக்கியமானது. மேலூர் எப்படி பிரிக்கிறாங்க, மேற்கு ப்ளஸ் ஊர். ஓகேவா. அடுத்து பூங்கொடி எப்படி பிரிக்கிறாங்க, பூ ப்ளஸ் கொடி. பூந்தோட்டத்தை எப்படி பிரிக்கிறாங்க, பூ ப்ளஸ் தோட்டம். அவனை கண்டான் அவனை, அது அப்படியே தான் பிரிப்பாங்க. அடுத்து தாளம்பூ தாளம்பூ அதை எப்படி பிரிக்கிறாங்க, தாளை ப்ளஸ் பூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இது முக்கியமானது. எதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்து ஆவிரம் வேர். பாருங்கள், ஆவிரை வேர். பொதுவாகவே அந்த கெட்டு ஐயா மாறுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சிச்சிடும். கெட்டு அம்முன்ற சாரியை கெட்டு ஐயா மாறுது. ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம். பாருங்கள், பனங்காய் அதில் பார்த்தோமா, பனங்காய். ஒரு சில விஷயங்கள் அப்படியே தான் மாறுது. பனங்காய் அம்முன்றது கெட்டு எப்படி மாறுச்சு, ஐயா மாறுச்சு. அதனால தான் பனைக்காய்ன்னு சொல்லிட்டு மாறுச்சு. அதே மாதிரி தான் தாளம் அம்முன்றது கெட்டு ஐயா மாறி இருக்குது. ஆவிரம் வேர் அம்முன்றது கெட்டு ஐயா மாறி இருக்குது. அப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் ஒரே விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதான் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களை வச்சு நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், முல்லையம் தொடை. இதுலேயும் கெட்டு ஐ வந்திருக்கு, முல்லை தொடை. அடுத்து பனங்காய். இப்போ பார்த்தோம், அம்முன்றது கெட்டு பனைக்காயின்னு வந்திருக்கு. பனந்திரல் பாருங்களேன், அம்முன்றது சாரியை கெட்டு ஐன்றது வந்திருக்கு. இது கூட ஒரு விதியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து அருவிளை அருமை ப்ளஸ் விளை. பெரியார் பெருமை ப்ளஸ் ஆறுயிர். ஆறுயிர்னு என்னது, அருமை ப்ளஸ்
உயிர், அருமை ப்ளஸ் உயிர். இதை வச்சு நம்ம இந்த இலக்கணத்தை எந்த இலக்கணத்தில் அப்ளை பண்ணி வந்திருக்கலாம்? கண்டிப்பாக பண்பு பெயர் புணர்ச்சியில் மையின்ற ஈறுபோதல் விதிப்படி போயிருந்திருக்கும். அடுத்து அந்த அருன்றது எப்படி நம்ம ஆறாக மாறி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆதி நீடல் பயன்படுத்தணும். ஆதி நீடல் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த விதியை பயன்படுத்தணும்னா ஆன்றது ஆவணாவாக மாறி ஆறுயிர் நம்மளுக்கு மாறி இருக்கும். அடுத்து பைந்தாள், பசுமை ப்ளஸ் தாள், வெற்றிலை, வெறுமை ப்ளஸ் இலை, முக்கியமானது வெற்றிலை, வெறுமை ப்ளஸ் இலை. ஓகே, இதுவும் நம்ம இலக்கணம் பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டாக தான் வரும். எந்த இலக்கணம் பயன்படுத்தணும்னா நம்ம பண்பு வேறு புணர்ச்சியில் 8 வகையான இலக்கணம் படிச்சிருப்போமா, அதை அப்ளை பண்ணி பாருங்கள், மை விகுதி கெட்டு போகும். அடுத்து இதில் பாருங்கன்னா இதில் இரட்டித்து வரும். ஏன் இரட்டித்து வருது? தன்னொற்று இரட்டல், தன் ஒற்று இரட்டல், அந்த விதிப்படி இரு அந்த ராவுக்கு இனமான இரட்டித்து வந்து வெற்றிலைன்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து செந்நீர், செம்மை ப்ளஸ் நீர், பெரும்புகழ், பெருமை ப்ளஸ் புகழ். பார்க்க சொல்லும்போது இதை இன்னொரு முறை எடுத்து ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க, அதுதான் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியுது. அடுத்து முக்கியமானது வந்து அவ்வு இவ்வு, இந்த சுட்டு பெயர்கள், இதுவுமே சுட்டு பெயர்கள் தான். நம்ம ஆயி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அவ்வு இவ்வு எனும் சுட்டு பெயர்களின் முன்னாடி இயல்பான ஒரு விஷயம் பார்த்து வச்சுக்கிறேன். வல்லினம் வந்தால் எப்படி மாறும், மெல்லினம் வந்தால் எப்படி மாறும், இடையினம் வந்தால் எப்படி மாறும். வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அவ்வுக்கு முன்னாடி வருமொழியில் வல்லினம் கான்றது வல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அக்கனா வருமா, இது முக்கியமானது, ஆயுதமாக தெரியுமா. ஓகே, அப்போ அவு ப்ளஸ் கடிய அப்படின்றது எப்படி மாறும், அக்கடியன்னு சொல்லிட்டு மாறும். அதே இது மெல்லினம் வந்துச்சுன்னா, அதாவது அவ்வு இவ்வு வந்து வருமொழியில் மெல்லினம் வந்துச்சுன்னா அது என்னவா மாறும் அப்படின்னா அந்த ஞாவோட அதே எழுத்து முன்னாடி மிக்கு புணரும். ஓகே, அப்போ இவ் ப்ளஸ் ஞான்றுன்றது எப்படி மாறும், இஞ்ஞான்று அப்படின்னு சொல்லிட்டு புணரும். ஓகே, அடுத்து இடையினம் வந்துச்சுன்னா பாருங்களேன், அவ்வு வந்து இடையினம் வந்துச்சுன்னா அது அப்படியே தான் வரும், இயல்பாகவே வரும். அப்போ இதில் ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அவ்வு இவ்வு வந்து வல்லினம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும், கண்டிப்பாக ஆயுதம் வரும், தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி அவ்வு இவ்வு வந்து வருமொழியில் மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா அந்த வருமொழியில் முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு இனமான அதே எழுத்து அப்படியே வரும். ஓகேவா. அடுத்து 3வது இடையினம் வந்துச்சு அப்படின்னா அவ்வு இவ்வு வந்து இடையினம் வந்துச்சுன்னா அது அப்படியே இயல்பாகவே புணரும். இது முக்கியமான ரூல், தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஏன்னா புது புத்தகத்தில் இப்போ நம்ம படித்த இந்த புத்தகங்களில் எந்த இடத்துலையுமே இது இல்லை. அதே மாதிரி தெவ்வுன்னு சொல்லிட்டு அவ்வு இவ்வு பார்த்தோம். அதே மாதிரி தெவ்வுன்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி மகரம் வந்தால் பாருங்களேன், தெவ் ப்ளஸ் முனைன்றது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் என்னவா மாறும், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதுலேயே நம்ம கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவ்வுன்னு வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி மெல்லினம் வந்துச்சுன்னா என்ன பார்த்துருப்போம், அதற்கு இனமான அதே எழுத்து வரும். அப்போ தெவ் ப்ளஸ் முனை தெம்முனை, இது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஒரு விதியை வச்சு நம்ம போட்டிருக்கலாம். மகர ஈற்று புணர்ச்சி அதில் பார்த்தோம்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா வட்டம் ப்ளஸ் ஆளி, மகர ஈற்று கேட்டு போகும், வட்டவாளி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஏன் வட்டவாளின்னு சொல்லிட்டு மாறுது அப்படின்னா வட்ட ப்ளஸ் ஆளின்னு இருக்கும். அந்த வட்ட ப்ளஸ் ஆளி அப்படின்றதுல நம்மளுக்கு 2 உயிரெழுத்து சேராது, அதனால் உடம்படுமை வந்து வட்டவாளின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி மரம் ப்ளஸ் அடி, மகர ஈற்று கெட்டு போகும். எல்லாத்துலேயும் மகர ஈற்று கெட்டு போகும். ஒரு சில இதில் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எந்த இடத்துல எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது கீழே வரும், அதை பார்ப்போம். சில இடத்துல இனமாக தெரியும், மரம் ப்ளஸ் சிறிது மரஞ்சிறிது, இது பார்த்துருப்போம். அதே மாதிரி மரம் ப்ளஸ் பெரிது, இதில் வந்து இந்த மகரமை கெட்டு போகாது, இது முக்கியமானது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மரம் ப்ளஸ் பெரிது, மரம் ப்ளஸ் பெரிது. வழக்கமாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மரம் ப்ளஸ் சிறிதில் இந்த சாவரிசைக்கு இனமான இஞ்சு நம்மளுக்கு வந்துடுது, இஞ்சு வந்து அதில் புணர்ந்து வருது. அதே இது மரம் ப்ளஸ் பெரிதில் பாருங்களேன், இந்த பாவரிசைக்கு இனமானது என்னது, மகர வரிசை தான், அது ஆல்ரெடி சேர்ந்தே தான் இருக்குது, தெளிவாக பார்க்கணும். இந்த பாவரிசைக்கு இனமான பாவுக்கு இனமானது என்னது, இம்மு தான். அப்போ இது ஆல்ரெடி சேர்ந்தே இருக்கிறனால இது மறுபடி திரிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கவனமாக பார்த்துக்கணும். மரம் ப்ளஸ் பெரிது, இதில் மகரமை கெட்டு வராது. நான் சொன்னேன் இல்லையா, மகரமை சில இடத்துல வந்து கெட்டு வராது.
போகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வச்சுக்கிறோங்க. அந்த மரம் இந்த மகர வரிசைக்கு இனமான பகர வரிசை பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருப்பாங்க, மரம் பெரிது என்பதில் இம்பே இது ரெண்டும் வந்து இனம், அதனால் வேறு தெரிவில்லை அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வேறு எந்த இடத்துல அந்த மகரமை கெட்டு போகாது அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா அதில் இந்த மகரமை கெட்டு போகாது. நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா இந்த மாதிரி மவ்வீறு மகர ஈரா கொண்ட இரண்டாம் வேற்றுமை உருபு மரம் வளர்த்தான். ஓகேவா? இதுலேயும் மகர ஈறு வந்திருக்கு. எப்போவுமே மகர ஈறு வந்தால் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கெட்டு போகாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, மரம் வளர்த்தான்றது என்னது, இரண்டாம் வேற்றுமை தொகை. இந்த மாதிரி மகர ஈற்றை கொண்ட இரண்டாம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா அதில் மகர ஈறு கெட்டு போகாது. அப்போ மரம் ப்ளஸ் வளர்த்தான்றது எப்படி தான் புணரும், மரம் வளர்த்தான் அப்படியே தான் புணரும். அப்போ ரெண்டு விஷயம் நான் இதில் சொல்லியிருக்கேன். மகரமை எந்த இடத்துல கெட்டு போகாது, அதே இணை எழுத்து வந்துச்சுன்னா கெட்டு போகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா அந்த மகர ஈறு கெட்டு போகாது. குளம் ப்ளஸ் கரை குளக்கரை, இது தெரியும். மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளை. அடுத்து குளம் ப்ளஸ் அழகிது குளம் அழகிது. அடுத்து மரம் ப்ளஸ் வலிது மரம் வலிது. ஓகே, அடுத்து முக்கியமானது பாருங்கள், இந்த எம் ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஆ இ உ வந்து இது ஞாபகப்படுத்திக்கிறங்க, கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறங்க. ஆ இ உ ஏ வந்து வறுமொழியில் உயிரெழுத்தோ இல்லை எகரமோ வந்துச்சுன்னா என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. வகரம் வரும். ஆ ப்ளஸ் உயிர் அவ்வுயிர், இ ப்ளஸ் யாழ் இவ்யாழ். சரியா? அந்த மாதிரி உயிரெழுத்தோ எகரமோ வந்துச்சுன்னா இவ்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதை தவிர வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ வந்துச்சு அப்படின்னா அதற்கு இனமான அதே எழுத்துகள் வரும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த வார்த்தை அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எம் ப்ளஸ் ஞான்றது எஞ்ஞான், இதுக்கு இனமான அதே எழுத்து தான் வருது. அதே மாதிரி எம் ப்ளஸ் நூல், இந்த நாவுக்கு வறுமொழியில் இந்த நூவுக்கு இனமான இந்து வருது, என் நூல். அதே மாதிரி நூல், அது என்னது, தம் ப்ளஸ் நூல், இதுவும் அதே தான். அப்போ எம் அப்புறம் தம், இது எல்லாத்துக்கும் எப்படி புணருதுன்னா வறுமொழியில் என்ன எழுத்து இருக்கோ அதுக்கு இனமான அதே எழுத்து. அப்போ தம் ப்ளஸ் நூலுன்றது தன்னூல்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து அங்கை எப்படி தெரியும்லே, அகம் ப்ளஸ் கை. அடுத்து அஞ்சவி, அகம் ப்ளஸ் செவி, இந்த மாதிரி புணரும். அடுத்து இது முக்கியமானது, தமிழ் தாள், இந்த இரண்டும் வறுமொழியுடன் எப்படி வருமா, அகரச்சாரியை பெற்று வருமா. அப்போ தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழ் பிள்ளை கிடையாது, தமிழ பிள்ளை. அகரச்சாரியனா இந்த தமிழ்ன்றது இருக்குல்லையே, அது தமிழ அப்படின்ற அகரச்சாரியை பெற்று வரும். அப்போ தமிழ் ப்ளஸ் பிள்ளைன்றது தமிழ பிள்ளைன்றது தான் சரி. அப்போ தமிழ் ப்ளஸ் கூத்துன்றது தமிழ கூத்து. ஓகே, தமிழ் கூத்து அப்படின்றது வராது. தாள் ப்ளஸ் கோல்ன்றது தாளக்கோள், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தமிழ் தாள், இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்துச்சு. வறுமொழி என்ன வந்தாலும் சரி அந்த இடத்துல எப்படி மாறுமா, தமிழ்ன்றது தமிழ அப்படின்ற அகரமாக மாறும், தாள் அப்படின்றது தாழ அப்படின்ற அகரமாக மாறும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து இது எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மண் ப்ளஸ் குடம் மட்குடம். அடுத்து பொற்குடம்ன்றது பொன் ப்ளஸ் குடம். ஓகே, அடுத்து பொன்றீது பொன் ப்ளஸ் தீது, பொன்னன்று பொன் ப்ளஸ் நன்று, கற்றீது கல் ப்ளஸ் தீது, கண்ணன்று கல் ப்ளஸ் நன்று. இது எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மண் ப்ளஸ் தீது, முட்டீது முள் ப்ளஸ் தீது. முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. முள் ப்ளஸ் நன்று முன்னன்றுன்னு ஏன் மாறும், இந்த லகரம் வந்துச்சுன்னா என்னவா மாறும், 3 சுழி நாவாக மாறும். அதே 3 சுழி நா வந்து இதில் நகரம் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற 3 சுழி நாவனா வரும். அதனால தான் முள் ப்ளஸ் நன்றது முன்னன்று இந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததுனால அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். பாருங்களேன், மரம் ப்ளஸ் நீளம், அதாவது முன்னே மெல்லினம் வந்துச்சுன்னா, இப்போ நான்றது மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா மகரமை கெட்டு வரும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மகரம் வந்தாலே கெட்டு போகும். ரெண்டு எக்ஸப்ஷன் மட்டும் சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே 2ஆம் வேற்றுமை தொகை வந்துச்சுன்னா கெட்டு போகாதுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 7ஆம் வேற்றுமை தொகை வந்தாலும் அந்த மகரமை கெட்டு போகாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க.
அப்போ இதை அதை எப்படி பிரிக்கலாம், இது ப்ளஸ் ஐன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கதவை எப்படி பிரிக்கலாம்னா கதவு ப்ளஸ் ஐன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து நாள்தோறும், இது முக்கியமானது. நாடோறும் அப்படின்றது எப்படி பிரிக்கிறாங்க, நாள் ப்ளஸ் தோறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. நாள் ப்ளஸ் தோறும். இதுவும் நம்ம அந்த ஷார்ட்கட்டில் நம்ம பார்த்து தான் ல ந ட இது மூணும் ஒரே இனத்தில் தான் இருக்கும். அப்போ இதை வச்சு நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். ல வந்துச்சுன்னா ட, நாள்தோறும், நாடோறும். அடுத்ததாக நம்ம 1943 உள்ள புத்தகத்தை பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1957 உள்ள ஒரு புத்தகம். நிறைய புதுமையான விஷயங்களை மட்டும் நம்ம கற்று வச்சுக்கிறோம். ஏற்கனவே படித்ததோட புதுமையான விஷயங்களை மட்டும் கற்று வச்சுக்கிறோம். இப்போ நம்ம படித்த விஷயங்களை நீங்கள் ஒரு குறிப்பு எடுத்துகிட்டு அதை நீங்கள் பிரித்து எழுதுகளை அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இருக்கிற புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா அது நம்ம போன குரூப் 4க்கும் படிச்சிருப்போம். நம்ம வெளியில் உள்ள சோர்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக புத்தகத்தில் உள்ள விஷயங்களை படிக்காமல் விட்டுறாதீங்க. அது படிச்சுட்டு தான் அடுத்த கட்டமாக இதுவே நம்ம படிக்கணும். என்ன தான் நம்ம வெளியில் உள்ள சோர்ஸை எப்படி படித்தாலுமே நம்மளுக்கு புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 60% இருக்க தான் போகுது. அதனால் புத்தகத்தில் உள்ள விஷயங்களில் ஒரு கொஸ்டின் கூட மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதை தாண்டி இந்த மாதிரி வெளியில் உள்ள சோர்ஸ் கேட்க சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம படித்த விஷயங்களை வச்சு அப்ளை பண்ணி அதுக்கு முழுமையாக ஆன்சர் பண்ண பார்க்கணும். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இப்போ 1957 உள்ள ஒரு புத்தகம் தான் எடுத்து வச்சுருக்கோம். அந்த புத்தகத்தில் என்னென்ன புதுமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் பாருங்கள், வடகிழக்கு எப்படி பிரிக்கலாம், வடக்கு ப்ளஸ் கிழக்கு இதெல்லாம் தெரிஞ்சதான். குடதிசை, குடக்கு ப்ளஸ் திசை, குணநாடு, குணக்கு ப்ளஸ் நாடு, தென்மேற்கு, தெற்கு ப்ளஸ் மேற்கு, அடுத்து தென் யாது, தெற்கு ப்ளஸ் யாது, மேல்காற்று, மேற்கு ப்ளஸ் காற்று, மேலூர் இது ஏற்கனவே பார்த்து தான். மேற்கு ப்ளஸ் ஊர், கீழ்காற்று, கிழக்கு ப்ளஸ் காற்று, கீழ்நாடு, கிழக்கு ப்ளஸ் நாடு. அப்போ இது வந்து திசைப்பெயர் எப்படி கொணருது அப்படின்ற விஷயம் இதில் பார்த்துக்கலாம். அதுபோக எண்ணு பெயர்கள், இது முக்கியமானது. 1000 எப்படி கொணருதான், 1 + 1000. ஓர்களம், ஒன்று, எல்லாமே பாருங்களேன். இந்த ஒன்றுன்றது எப்படி மாறுதுன்னு பார்த்து வச்சுருங்க. ஓருன்னு சொல்லிட்டு மாறுது. அப்போ எதெல்லாம், அப்போ இதில் குறில் வந்து நெடிலாகி வருது. நல்லா பாருங்கள், ஒன்றுன்றது என்னவா மாறி வருது, 1000 அப்படின்னு மாறி வருது. அப்போ குறில் வந்து நெடிலாக மாறி வருது எதில், ஒன்றில். அதே மாதிரி 2லையும் என்ன ஆகி வரும், குறில் வந்து நெடிலாக மாறி வரும். 2ன்றது எப்படி மாறும், ஈர்னு சொல்லிட்டு மாறும். 2 + 1000 ஈராயிரம், 2 + களம் ஈர்களம், 2 + 4 ஈர்நாளி, 2 + யானை ஈர் யானை. அப்போ முக்கியமானது ஒன்றுன்றது ஓருன்னு சொல்லிட்டு மாறும், 2ன்றது ஈருன்னு சொல்லிட்டு மாறும். அடுத்து 3ன்றது எப்படி மாறும், இதை பாருங்களேன். 300, 3 + 100, முக்களம், 3 + களம், மூவட்டி, 3 + வட்டி. அப்போ 3ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 1ன்றது ஓரா மாறுது, 2ன்றது ஈரா மாறுது. ஆனால் 3ன்றது எப்படிலாம் கொஞ்சம் மாறுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 300, முக்களம், மூவட்டி இந்த மாதிரி மாறுது. அதே மாதிரி 6ன்றது எப்படி மாறுதான், ஏற்கனவே நம்ம குறில் நெடிலாக வச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 6ல் என்ன ஆகுதான், நெடிலு குறிலாக மாறுது. பாருங்களேன், 6ன்றது 60. சரியா, 6 + களஞ்சு அறுகளஞ்சு, 6 + 4 அறுநாளி. அப்போ இதே தான் அப்படியே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 ஓரா மாறுது, 2 ஈரா மாறுது, 3ல் சில வேரியேஷன் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னா 6ல் பார்த்தோன்னா அது குறிலாக மாறுது, 60, அறுகளஞ்சு அறுநாளி அந்த மாதிரி மாறுது. அதே மாதிரி 7ன்றதும் குறிலாக மாறுது, 1 2 நெடிலாக மாறுது. அதே மாதிரி 6 7ன்றது குறிலாக மாறுது. 7 + 10 70, 7 + சான் 7 சான், 7 + வகை 7 வகை. இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். 7 + கடல், இது 7 கடல் மாறலை, ஆனால் 7 கடல் மாறுது. இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, அதனால் இதை தனியாக படித்து வச்சுக்கிறேங்க. அப்போ 7 + கடல்ன்றது 7 கடல் கிடையாது, 7 கடல். ஓகே, மேபி அந்த கடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, கடல் தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து 7 + கடல்ன்றது 7 கடல், அது மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். அடுத்து 4000, 4 + 1000, 5000, 5 + 1000. அடுத்து 8000, 8 + 1000. அப்போ 8ன்றது எப்படி மாறுது, எண். இதுவுமே எதை வச்சு சொல்லலாம், இந்த எண்ணுக்கும் 8க்கும் சம்மந்தம் இருக்கா, இருக்குது. நம்ம பார்த்துருக்கோமா, ல ந ட. ஓகேவா, இது 3ம் ஒரே இனத்துக்குள்ளே வரும். அப்போ 8 அதுக்கு இனமான இன்னு. ஓகேவா, அப்போ 8 + 1000 8000. அடுத்து பல சில, இது நம்ம பார்த்தாச்சு. பல வந்து அப்படியே வரலாம், அடுத்து அதோட வல்லினம் மிக்க வரலாம், அடுத்து அது திரிந்து வரலாம், பற்பல வரலாம். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பூ, இது நம்ம ஏற்கனவே பார்த்து தானே, அதோட இனம்
மென்மையும் தோன்றும், பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் பார்த்துப்போம். அப்போ பூக்கொடின்னு சொல்லலாம், பூங்கொடின்னு சொல்லலாம். பூச்சோலை, பூஞ்சோலை, பூத்தடம், பூந்தடம், பூம்பொழில், பூப்பொழில். ஓகே. அடுத்து தேங்காய், இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். தேங்காய்னா என்னது? தேங்கும் காய், நீர் தேங்கும் காய், அதுதான் தேங்காய். அது எப்படி பிரிச்சிருக்காங்க? தெங்கு ப்ளஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்து மரவடி, மரக்கிளை, மரநார், மரவேர், மரஞ்சிறிது. ஓகே. தேன் ப்ளஸ் குடம், இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, தேன் இந்த இதுக்கு முன்னாடி இதிலே இருக்கும். தேன் ப்ளஸ் மொழி, தேன் மொழின்னு சொல்லலாம், தேமொழின்னு சொல்லலாம். தேன்மலர், தேன்மலர், தேமலர்னு கூட சொல்லலாம், முக்கியமானது. அதே மாதிரியே தேன் ப்ளஸ் குடத்தை தேன்குடம் சொல்லலாம், தேக்குடம் சொல்லலாம், தேங்குடம் சொல்லலாம். தேன் ப்ளஸ் குழம்ப தேன்குழம்பு, தேக்குழம்பு, தேங்குழம்பு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து தீர்க்க சந்தி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பதாம்புயம் எப்படி பிரிதான்? பத ப்ளஸ் அம்புயம், முக்கியமானது. பத ப்ளஸ் அம்புயம். பதாம்புயம் எப்படி பிரிதான்? பத ப்ளஸ் அம்புயம். பரமானந்தம், அது எப்படி பிரிதான்? பரம ப்ளஸ் ஆனந்தம். அடுத்து கங்காமிர்தம். கங்காமிர்தம் நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் ஞாபகத்தில் வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கங்காமிர்தம், கங்கா ப்ளஸ் அமிர்தம், கங்கா ப்ளஸ் அமிர்தம். அடுத்து சதானந்தம் எப்படி பிரிதான்? சதா ப்ளஸ் ஆனந்தம், சதா ப்ளஸ் ஆனந்தம். அடுத்து கவீந்திரன் எப்படி பிரியுது? கவி ப்ளஸ் இந்திரன். அடுத்து கிரீசன், கிரி ப்ளஸ் ஈசன். நதீசன், நதி ப்ளஸ் ஈசன், நதீசன், நதி ப்ளஸ் ஈசன். அடுத்து குருதயம், குரு ப்ளஸ் உதயம். சிந்தூர்மி, சிந்து ப்ளஸ் ஊர்மி. அடுத்து சுயம்பூ, சுயம்பூ பூபதேசம், சுயம்பூபதேசம், சுயம்பூ ப்ளஸ் உபதேசம், இதிலே வருது உபதேசம் வருது, சுயம்பூ ப்ளஸ் உபதேசம். அதே மாதிரி தான் இதுவும் சுயம்பூர்ஜிதம், சுயம்பூ ப்ளஸ் ஊர்ஜிதம். அடுத்து தேவேந்திரன், தேவ ப்ளஸ் இந்திரன், தேவேசன், தேவ ப்ளஸ் ஈசன், தரேந்திரன். இது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தரா ப்ளஸ் இந்திரன், ரமேசன், ரமா ப்ளஸ் ஈசன். இதுதான் வந்து இப்போ நம்ம நேரடியாக அந்த கொஸ்டின் இப்போ கங்கா ப்ளஸ் உகம், கங்க உகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மகா ப்ளஸ் பாருங்களேன் ஔஷதி, ஔஷதி, மகா ப்ளஸ் ஔதாரியம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி மாறுதான்? இதைத்தான் நம்ம கங்கா ப்ளஸ் உகம் சொல்லிட்டு படிச்சிருப்போமா, அது இதே மாதிரி வந்தது தான் கங்கா ப்ளஸ் உகம், கங்க உகம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அகர ஆகாரங்களில் ஒன்றன் முன், அதாவது நிலைமொழி ஏறில் ஒன்று அகரமோ ஆகாரமோ வரலாம். மகா, இப்போ கங்கா ப்ளஸ் ஒகம் சொல்லிட்டு பார்த்தோமா, கங்கா ப்ளஸ் ஒகம், ஒகம். ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி ஏறில் அகரமோ ஆகாரமோ வந்து ஓகார ஔகாரங்களில் ஒன்று வந்தால் பாருங்களேன், இதில் ஓகாரம் வந்திருக்கா, இந்த மாதிரி வந்துச்சு. அதாவது அகர ஆகாரம் வந்து வருமொழியில் ஓகார ஔகாரங்களில் ஏதேனும் ஒன்று வந்தால் இது என்னவா மாறுமா? அவ்விரண்டும் கெட, முக்கியமானது, அவ்விரண்டும் கெடனா கங்கா காவனாவும் கெட்டு போவான், இந்த ஓவனாவும் கெட்டு போகுமா, கெட்டு போக ஔகாரம் தோன்றும். அப்போ நல்லா பார்த்தோன்னா கங்கா ப்ளஸ் ஒகம், இதில் அகர ஆகாரங்களில் ஒகரம் வந்தால் இந்த ரெண்டு எழுத்தும் கெட்டு போய் அவ்வு தோன்றும். சரியா? அப்போ அதுக்கு இனமான கவ்வு. ஓகே. அப்படி பார்க்க சொன்னால் கங்கௌகம் அப்படின்றது சரி. இந்த விஷயத்தை தான் நம்ம அதான் ஒரு விஷயம் படிக்கணும் அப்படின்னா அதை நம்ம அப்ளை பண்ணோம்னாலே ஆன்சர் வந்துடும். இது ஒரு முக்கியமானது. இதை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம படிக்கிறது முக்கியம் இல்லை, இதை வந்து எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் படிக்கும்போது, இப்போ பிரித்தெழுதெல்லாம் நீங்கள் பாடப்புத்தகங்களை படிப்பீங்க, அதில் நம்ம படித்த விஷயங்களை வச்சு அப்ளை பண்ணி படிங்க. எந்த ஒன்றுக்கு நீங்கள் எந்த ஒரு விதியுமே அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை குறித்து வச்சு அதை எக்ஸப்ஷன் சொல்லிட்டு வச்சு நீங்கள் நல்லா படிங்க. இந்த மாதிரி அடிப்படையான விஷயத்தில் எல்லாருமே நினச்சிட்டு போவோம், சிலபஸை பார்த்தோன்னா பிரித்தெழுதுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குரூப் 4ல் போயிருப்போம். ஆனால் இங்கே போய் பார்த்தோம்னா கங்கா ப்ளஸ் ஒகம் வச்சாங்க, கங்க ஒகம், அது எங்கே இருக்குது? இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு, குறிப்பு எடுத்து வச்சு
நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி புத்தகம் ப்ளஸ் புத்தகத்தை தாண்டி வெளியில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அடுத்தடுத்த தலைப்புகளில் கூடிய சீக்கிரமே வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.